வணக்கம் நண்பர்களே, உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி என்ன தலைப்பில் பயணிக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட திமுக அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக்கை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தனது சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருடன் இணைந்து ஜாஃபர் சாதிக் கடத்தலில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. டெல்லியை மையமாக வைத்து அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு இந்த கும்பல் போதைப் பொருட்களை கடத்தி வந்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு தேர்வான திமுக எம்பிக்களின் அதிகாரத்தை இந்த கும்பல் தவறாக பயன்படுத்தியதா? தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்ததற்கும் இந்த கும்பலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா? சட்டம் ஒழுங்கு சிதைய திமுக மறைமுகமாக உதவியதா? இவை எல்லாவற்றையும் விட 2000 கோடி ரூபாய் வரை இந்த கும்பல் போதைப் பொருள் கடத்தி லாபம் அடைந்துள்ளது. இந்த பணம் திமுகவில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா? இந்த இடத்தில்தான் பிரதானமாக ஒரு கேள்வி எழுகிறது. அண்மையில் தேர்தல் பத்திரம் மூலம் திமுக 600 கோடிக்கும் மேல் பலனடைந்தது அம்பலமானது. போதைப் பொருள் கடத்தலில் கிடைத்த பணம் தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதா என்ற பெரிய சந்தேகம் இந்த இடத்தில் பிரதானமாக எழுகிறது. அத்துடன் ஜாஃபர் சாதிக் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து பல திரைப்படங்களை தயாரித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தியும் திரைப்படம் தயாரித்ததால் கிடைத்த பணத்தையும் இந்த கும்பல் வெளிநாடுகளில் முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஹவாலா மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்று இருப்பதால் அமலாக்கத்துறையினரும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதன்படி திமுகவை சேர்ந்த பலரும் சிக்குவார்கள் என கூறப்படுகிறது. ஜாஃபர் சாதிக் விவகாரம் இந்திய அளவில் விவாதத்தை கிளப்பியுள்ளதால் தற்போது திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இத்தனை ஆண்டுகளாக நீக்கப்படாமல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததால் நீக்கப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதிகார துஷ்பிரயோகம், ஹவாலா, சட்டவிரோத பணப்பரிமாற்றம், போதைப் பொருள் கடத்தல் என பல புள்ளிகள் திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை மையமாக வைத்து இணைவதால் திமுகவில் அடுத்தடுத்து பல புள்ளிகள் சிக்குவார்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் கூடாரமா திமுக என்ற முக்கியமான கேள்விக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் கூடாரமா திமுக? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவிலிருந்து ஆவடிக்குமார் இணைய இருக்கின்றார். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன், அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய ராஜேஸ்வரி பிரியா, வழக்கறிஞர் தமிழ்வேந்தன், நால்வரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பொன் வில்சன், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். திமுக ஒரு காலத்தில் கொள்கைன்னு பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கொள்ளை கொலை இந்த இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்களா? இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் தான். கலைஞர் காலத்திலேருந்தே இந்த பேச்சு பரவலாக அடிபட்டுச்சு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி உண்மையும் கூட அது நடக்கிறது. இப்போ நீங்கள் என்சிஆர்பி ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தா, தேசிய குற்ற ஆவண காப்பக பதிப்பகம் ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தா 2022-23 நாளும் சரி, அதிகப்படியான குற்றங்கள் நடைபெறும் மாநிலம் அப்படின்ற வரிசையில் பார்த்திங்கன்னா 6வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. வளர்ச்சி அடைந்த மாநிலம் சொல்கிறோம். 1,00,000 பேருக்கு கிட்டத்தட்ட 85.8% குற்றங்கள் நடைபெறுவது தமிழ்நாட்டில். அடுத்தது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பார்த்தா தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. அப்போது என்னென்னா, 1 மணி நேரத்துக்கு 2 பெண்களுக்கு குற்றம் நடைபெறுகிறது, 2 பெண்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ என்னன்னா, வளர்ச்சி அடைந்த மாநிலம் சொல்கிறோம். பீகார், உத்தரப்பிரதேசத்தை விட இங்கே குற்றங்கள் அதிகமாக இருக்குதுன்னா அப்போ தமிழ்நாடு எந்த நிலைமையில் போயிருக்குது நீங்கள் பார்க்கலாம். இல்லை, இந்த குற்றங்களுக்கெல்லாம் பின்னணியாக திமுக தான் இருக்குதா? ஏன்னா இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்குடைய இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்திருக்குது. ஏறக்குறைய 2000 கோடி கிட்டத்தட்ட அவங்க கடத்தல் போதைப் பொருட்கள் மூலமாக பலனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த பணம் திமுகவினுடைய வளர்ச்சிக்கு உதவுதா? இதற்காக கடத்தலுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி திமுக நகர்ந்துச்சா? அதைத்தான் நம்மளுக்கு சந்தேகம் வருது.
ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் பேசுகிறாரு, இல்லைன்னா போதைப் பொருளை நம்ம ஒழிப்போம் 2022 பேசுகிறாரு. அப்படி ஒழிக்க முடியலன்னா நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வந்து நாட்டு படகுல போய் அதே சாதிக் அலின்றவர் இலங்கைக்கு கடத்துகிற படகுல அந்த காலகட்டத்திலே எப்போ நவம்பர் 27 2022 360 கோடி மதிப்புள்ள கொக்கைன் 360 கிலோ கொக்கைன் அன்றைக்கு பிடிபட்டுச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதிக் அலின்றவர் அங்கே இருக்கிற கவுன்சிலர். அவருடைய தம்பியும் இதற்கு முன்னால் திமுகவில் கவுன்சிலராக இருந்தார். இது பிடிபடும் போதே நம்ம சொன்னோம், எங்கே பார்த்தாலும் இந்த கஞ்சாவும் போதைப் பொருள் கொக்கைன் ஹெராயின் போன்ற பொருள்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு. அதை வந்து ஒவ்வொரு தடையும் நம்ம இங்கே விவாதித்த பிறகு இவங்க மட்டும் கஞ்சா 1+, 2+, 3+ன்னு அது பேர் தான் வைக்கிறாங்க ஒழிய, ஆனால் எல்லா பக்கத்துலேயும் கஞ்சா வருது. கஞ்சா சாக்லேட் வடிவில் வருது, கேக் வடிவில் வருது, ஐஸ்கிரீம் வடிவில் வருது, பள்ளி குழந்தைகளுக்கு அதனால் அந்த போதையால் அவஸ்தையாக இருக்குது. இதெல்லாம் எல்லா பக்கத்துலையும் நடந்துருக்குது. இன்றைக்கு அதோட உச்சகட்டமாக இருக்கிறது டெல்லியில் பிடிச்சிருக்காங்க. யார்? டெல்லி போலீஸ் பிடிச்சிருக்குது. அப்போ கையும் கழுவுமா 75 கோடிக்கு உரிய அந்த பொருள் பேர் வந்து சூடோபெட்ரின் அப்படின்ற கெமிக்கல். அந்த சூடோபெட்ரின் கெமிக்கலை பயன்படுத்தி மெத்தமெட்டமைன் அப்படின்ற ஒரு பயங்கர போதைப் பொருள் அதை தயாரிக்க முடியும். எங்கே கடத்துறாங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் கடத்துறாங்க. இங்கேருந்து இப்போ இதனுடைய சென்னையிலேருந்து எப்படி இருக்குது? தமிழ்நாட்டில் அதனுடைய ஹப் இருக்குது, டெல்லியில் அதனுடைய தலைமையிடம் இருக்குது, சென்னையிலிருந்து திமுக அயலக பிரிவு மூலமாக அது போகுதுன்னு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அவரோட பதவி அதுதான் முக்கியமானது. இந்த ஜாபர் சாதிக் பதவி வந்து சென்னை மேற்கு மாவட்ட அயலக துணை அமைப்பாளர். எவ்வளவு பெரிய பதவி அது! அதான் வெளிநாடு கூட திமுகவுக்கு இருக்கிற தொடர்புக்கு இவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இவரும் ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் வெளிநாடுகளுக்கு திமுகவுக்கு இருக்கிற தொடர்புக்கு. அப்போ நம்ம இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியமா இல்லையா? இது அவசியப்படுமா இல்லையா? மக்கள் சந்தேகப்படுவாங்களா இல்லையா? திமுகவுக்கு இதில் என்ன தொடர்பு? ரொம்ப முக்கியமான இடம் திமுகவுடைய ஒரு அயலக துணை அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் அதிகாரத்தை எந்த புள்ளியில் அவர் துஷ்பிரயோகம் பண்ண முடியும்? கட்சியினுடைய அதிகாரத்தை, ஆட்சியினுடைய அதிகாரத்தை கடத்தலுக்கு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஒரு லிங்க் தான். எப்படி லிங்க்னா, இப்போ நம்ம ரீகன் இருக்கிறீங்க, இப்போ நம்ம இருக்கிறோன்னா டெல்லிக்கு நம்மளுக்கு ஒரு தொடர்பு, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறோன்னா டெல்லிக்கோ இல்லை மற்ற மாநிலங்களுக்கோ மற்ற மாவட்டங்களுக்கோ நம்மளுக்கு இயற்கையாக யார் கூட தொடர்பு வரும்? நம்முடைய அரசியல் நண்பர்கள், நம்முடைய அரசியல்வாதிகள் தான் அந்த தொடர்பு வரும். ஏதோ ஒரு உதவினா கூட அதை தான் கேட்போம். ஒரு பார்சல் ரிசீவ் பண்ணுறதுக்கோ, ஒரு கொரியருக்கோ, இல்லைனா ஒரு வேலை நடக்கிறதுக்கோ அவங்க மூலமாக தானே நம்ம தொடர்பு கொள்வோம். அதுபோல் அயலகத்தில் யார் கூட இவங்க தொடர்பு கொண்டு இருப்பாங்க? கட்சி. அந்த எண்ணம் வருமா இல்லையா? அந்த சந்தேகம் வருமா இல்லையா? இயற்கை அதுதானே. அப்போ அந்த சந்தேகம் வரும்போது இது இப்போ நடக்கலை, 3 வருடமாக, கிட்டத்தட்ட 2.5 வருடமாக நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த 2.5 வருடமாக 2000 கோடிக்குரிய டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது இந்த போதைப் பொருள். அப்போது இதை வந்து எப்படி கண்காணிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க? தலைவர் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், நாங்கள் சர்வாதிகாரியா மாறுவோம், எங்களது நெட்வொர்க் வந்து ஸ்காட்லாந்து நாடுக்கு இணையான காவல்துறைன்றாங்க. சொந்த மண்ணிலேயே சொந்த கட்சியிலேயே இருக்கிற இவ்வளோ பெரிய கடத்தல்காரங்களை இது வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்காம இருந்தாங்க? இதுக்கு டெல்லி போலீஸ் தான் கண்டுபிடிக்கணுமா? இது எவ்வளோ பெரிய இழுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு, குறிப்பாக நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கேவலம் இது. டெல்லி போலீஸ் தானே இதை கண்டுபிடிக்குது. இல்லை, இந்த பதவியால் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட முடியுமா? ஏன்னா திமுகவினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகியாக இருக்கிறார். நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புன்றது அதுதான். இப்போ இதோட என்கொயரியில் தான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே. இதில் இன்னொரு புள்ளியும் இருக்கு இல்லையா? இது வந்து அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்றது நிர்வாகிகளுடைய கீழ்மட்ட அளவில் அதிகாரம் பண்ணுறது, அதனுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது. டெல்லியில் அவங்களுடைய தலைமை ஹப்பை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா டெல்லியில் இங்கேருந்து போன ஒரு 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படின்றப்போ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடமாவும் அதை பார்க்கும் இல்லையா? அந்த அதிகாரம் இதுக்குள்ளே செல்வாக்கு செலுத்திருக்குமா? இப்போ இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 24 பேர் வந்து மரக்காணத்திலேயே விழுப்புரத்தில் மரணம் அடைஞ்சாங்க, கள்ளச்சாராய மரணம். அது யார் விற்றதுன்னு லிங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் யார் கூட தொடர்பு இருந்துச்சு? இவர் கூட அமைச்சர் கூட தொடர்பு இருந்துச்சு, அந்த மஸ்தான் அமைச்சர் கூட தொடர்பு இருந்துச்சு. ஒரே நேரத்தில் ஃபோட்டோ எடுத்துன்னா நம்ம அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு கல்பிரிட், ஒரு குற்றவாளி வந்து பின்னாடி குற்றவாளியாக இருக்கலாம், எவ்வளோ பேர்கிட்ட ஃபோட்டோ எடுப்பாங்க, அது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது நடக்கலாம், எல்லா கட்சியிலும் நடக்கலாம், நாளைக்கு அந்த குற்றவாளியாக இருக்கலாம். ஆனால் கேக்கு ஊட்டுறாரு யார்?
நம்ம அமைச்சர் மஸ்தான் வந்து கேக் ஊட்டுறாரு அவருக்கு. அப்போ எவ்வளவு நெருக்கமாக இருந்தால் கேக் ஊட்டப்படும். ஒரு சாதாரண தொண்டனுக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, நெருக்கமாக இருந்தால் தான். அப்போ அது ஒரு உதாரணமாக இருந்துச்சு இல்லையா, நாளைக்கு வெளியே வந்துச்சுல்ல. அதுபோல் இதில் நாளைக்கு வெளியே வரும்பொழுது தான் உண்மையான இதோட வேர்கள் எல்லாம் எங்கே இருக்குது, கிளைகள் எல்லாம் எங்கே இருக்குது. ஒருவேளை ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இன்டர்போல் விசாரிக்கும் பொழுது தான் இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒருவேளை கட்சி சம்மந்தப்பட்டிருக்குதா இல்லை கட்சி சம்மந்தப்படாமல் இருக்குதா கட்சிக்காரங்க, இந்த உண்மைகளை. ஏன்னா பெரிய லெவலில் இது நடந்திருக்குது, ஏதோ சின்ன லெவலில் கஞ்சா கடத்தல் அவலாவும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 2000 கோடி டிரான்சாக்ஷன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச அளவுக்கு 2000 கோடி, கண்டுபிடிக்காத அளவுக்கு எத்தனாயிரம் கோடி நடந்திருக்கும் டிரான்சாக்ஷன். அப்போ இதையும் தெரியும்ல. அப்போ சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்த நாடுன்னு நம்ம சொல்கிறோம், வளர்ந்துருக்கிற நாடு, அதுலேயும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற நாடுன்றோம். ஏற்கனவே 53% வந்து உயர்கல்வி படிப்பில் வளர்ச்சி பெற்ற நாடு, பெண் கல்வியில் வளர்ச்சி பெற்ற நாடுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேந்திரமாக, மைய புள்ளியாக, ஹார்ட் ஆஃப் த சிட்டியாக கடத்தலுக்கு, கள்ளக்கடத்தலுக்கு, போதை கடத்தலுக்கு பயன்படுதா அப்படின்ற சந்தேகம் வந்துடும். நீங்கள் எல்லாத்துக்கும் உதாரணம் குஜராத்தில் அந்த போர்ட்டில் பிடிச்சதை மட்டும்தான் சொல்லுவீங்க. ஆனால் இன்றைக்கு டெல்லியில் பிடிச்சிருக்காங்கல்ல, ஒரு தமிழ்நாட்டுக்காரர்களை பற்றி டெல்லியில் பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்சியில் பதவியில் இருந்து இன்றைக்கு துரைமுருகன் அவர் நீக்கியிருக்கார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் நீக்கி என்ன பிரயோஜனம்? இதற்கு முன்னாடி 2.5 ஆண்டுகளாக என்ன செய்துட்டு இருந்தீங்க? அப்போ ஏன் கண்டுபிடிக்க முடியல? இவ்வளவு பெரிய கடத்தலை ஏன் கண்டுபிடிக்க முடியல? சர்வதேச அளவில் நடந்த கடத்தல், அதை கண்டுபிடிக்க முடியல. அப்படின் பொழுது தலைமைக்கு மீறின, ஒரு தலைமைக்கு தெரிஞ்சிருக்குதோ இல்லையோ, தலைமைக்கு மீறின ஒரு நெட்வொர்க் வந்து அந்த கட்சியில் இருக்குதோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் எழதான் செய்யும். ஓகே, பேசலாம். ராஜேஸ்வரி பிரியா, பொன் வில்சன் சில புள்ளிகளை தொட்டு காட்டுறார். அவர் சொல்லக்கூடிய புள்ளிகளை நம்ம ஆராய்ந்து பார்க்குறப்போ அதில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவோ அல்லது அமலாக்கத்துறையை சம்மந்தப்பட்டதான் அதுக்கான விடைகளை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றப்போ, இதில் நம்ம நுணுக்கமாக பார்க்குறப்போ நம்ம மரக்காணத்தில் சம்பவம், அந்த கள்ளச்சாராய மரணத்தில் தொடங்கி இன்னைக்கு இந்த போதைப்பொருள் கடத்தல் 2000 கோடி வரை சிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ஏன் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் மட்டும் இதில் தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? 10 ஆண்டுகள் வந்து அவங்க அதிகாரத்தில் இல்லை அப்படிங்கிறத வந்து இங்கே எப்படி சம்பாதிக்கலாம்னா, இது மாதிரியான போதைப்பொருள் கடத்தல், கள்ளச்சாராயம் விற்கிறது, நேரம் அந்த மதுக்கடைகளை எல்லா நேரம் 24 மணி நேரமும் திறந்து வச்சு கள்ளத்தனமாக மது விற்பனை, பேரே தெரியாத பல போதைப் பொருட்களை பல வடிவங்களில் விற்பனை செய்கிறது. ஏன்னா இது இன்னைக்கு நேற்று இல்லை, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத கட்சியை நடத்தணும், அதுக்கான ஃபண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டையே போதைக்கு அடிமையாக்கிட்டாங்க. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இன்னும் பலர் வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்டுட்டாங்க. இது எல்லாருக்குமே மக்களுக்கு இப்போ தெரிய தொடங்கிட்டு. இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி 360 கிலோவை வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, உரம்னு சொல்லிட்டாங்க. அதுவுமே மாற்றி அந்த கடத்தப்பட்டது வந்து போதைப் பொருள் கிடையாது, அது உரம், அது பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தப்பிச்சிருக்காங்க, அதுதான் உண்மை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாடிங்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட ஐஸ் மச்சாங்கிற ஒரு பொருள், உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளில் அவரோட வாகனத்தில் பிடிபட்டு அவரை கைது செஞ்சாங்க. அவருடைய மகன் உட்பட எல்லாருக்குமே அந்த போதைப் பொருள். இது வந்து நான் எதுக்காக குறிப்பிடுறேன்னா, நீங்கள் நகரம், உள்ளாட்சி, இப்படி எந்த இடத்துலையுமே தங்கு தடை இல்லாமல் பல இடங்களில் இன்னைக்கு நாம் பிடிபட்டிருக்கிற நபர் வந்து பார்க்கும்போது சென்னையோட மேற்கு சென்னைன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்காரு. அது மட்டும் அல்லாமல் இதை விட மிக மோசமான ஒன்றை நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஒரு திரைப்படத்தை, மங்கைங்கிற திரைப்படத்தை 2024 இப்போ தான் இயக்கி வெளியில் வந்திருக்கு. அந்த படத்தோட தயாரிப்பாளர் இவர் தான், ஜாஃபர். கிருத்திகாவுக்கும் தொடர்பு இருக்காதுல்ல? தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்றதுக்கு முன்னால ஒரு விசாரணைன்னு ஒண்ணு பண்ணணுமா இல்லையா? ஒரு திரைப்படத்துக்கு தயாரிப்பாளராக வருபவர், அதுவும் நீங்க யாரு, முதல்வரோட மருமகள், ஒரு அமைச்சரோட மனைவி, நீங்கள ஒரு தொழில ஈடுபடுறீங்கன்னா அந்த தொழில he is like a partner. கிட்டத்தட்ட ஒரு கூட்டு தொழில் மாதிரி தான் சினிமா. அதுல திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். அப்ப அவரை பற்றிய வெரிஃபிகேஷன், ஒரு பின்புலம், அவர் யாரு, எதன் மூலமாக பணம் ஈட்டி அவர் தயாரிப்பதற்கான பணத்தை கொடுக்க போறாருங்கிறத அலசி ஆராயணுமா ஆராயக்கூடாதா? தெரிஞ்சிருக்குமா தெரியாம இருக்குமா? அதை நான் குறிப்பிடுறேன். அதை நீங்க ஆராயாமல் நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அது நகைப்புக்குரியதாயிடும். அப்ப நீங்க தெரிஞ்சே ஏதோ ஒன்று அங்க நடந்திருக்கிற ரொம்ப முக்கியமான 2 புள்ளியை நீங்க தொட்டுறீங்க. ஒண்ணு, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை, கட்சியை நடத்தணும், அதற்கான ஒரு நிதின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அந்த நிதியை பெருக்கிறதுக்கான ஒரு விஷயம்
இதுல இருக்குது அப்படின்னா நீங்க ரெண்டாவது சொன்ன அந்த புள்ளிக்கான விடை இதுல இருக்கு இல்லையா, ஒளிஞ்சிருக்கு இல்லையா? நிச்சயமா. அப்போ விசாரிச்சிருப்பாங்க, அந்த பணம் மணி சோர்ஸ் எங்க இருக்குன்றப்ப தெரிந்தே இவர்கள் அந்த செயல்ல ஈடுபடுறாங்கன்றது அர்த்தம். அவர்களுடைய நடவடிக்கை கட்சி நீக்கம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. அவர்களை பொறுத்த வரைக்கும் தப்பு செய்யுங்க, கட்சிக்கு நிதி கொடுத்துருங்க, மாட்டிக்காம இருந்துக்குங்க. எந்த அளவுக்கு உங்களால திறமையாக கள்ளத்தனமாக என்ன வேணாலும் செய்ய முடியுமோ எதை வேண்டுமானாலும் செய்யுங்க, ஆனா மாட்டிக்காதீங்க. எங்களால ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். டெல்லி போலீஸ்லாம் இறங்கிட்டாங்கன்னா எங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கலாம். இதுதானே உண்மை. இன்னைக்கு நடக்கிற அநியாயங்கள் ஒட்டு மொத்தமாகங்க. இப்ப களத்துல நின்று போராடிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்குது, ஒரு பேருந்து நிலையத்துல மது விற்கிறாங்க, அதுவும் 24 மணி நேரம் விற்கிறாங்க, பார் லைசன்ஸே இல்லாத இடத்துல பார் நடத்துறாங்க, நிர்வாணமா பேருந்து நிலையத்திலே படுக்கிற அளவுக்கு குடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம களத்துல போராடுறேன் நான். ஏன்னா வயது பெண்கள் கல்லூரி பெண்களும் பள்ளி மாணவர்களும் அந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தும் போது இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுட்டேன்னு போராடுறோம். அந்த இடத்துல யார் அந்த வேலையை பார்க்குறாங்கன்னா எல்லாரும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தானே பார்க்குறாங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எதை வேண்டுமானாலும் செய்யலாம், பணம் ஈட்டணும், நாங்கள் அப்போதான் கட்சியை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான பிம்பம் இருக்கு பாருங்க. மிக மோசமான நிலை. சமூகத்தை அழிச்சிட்டீங்க, அழிச்சிட்டு இருக்கீங்க. அதுதானே எங்களுக்கு மனவேதனையா இருக்கு. நீங்க அழிப்பவர்கள் யாரு? இளைஞர்கள், மாணவர்கள். இன்னும் சொல்ல போனா அந்த கஞ்சா 2.0 இருக்கு பாருங்க, அதுல வேதனையான ஒரு விஷயத்தை பதிவு பண்றேங்க. கஞ்சா ஒரு நாளைக்கு எனக்கு 300 ரூபா கிடைக்கும், 400 ரூபா கிடைக்கும்னு சொல்லி சில பேர் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு வறுமையின் காரணமாக செஞ்சிருக்காங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா தவறை உணர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம செய்யறது தப்பு, இனிமே இதை செய்யக்கூடாதுன்னு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. தப்பு செஞ்சவங்க ஸ்டேஷன்ல ஒரு முறை பிடிபட்டுட்டாங்கன்னா அவர்கள் திருந்திய பிறகும் அவர்களை பிடித்து நீ வா, ஏன்னா அங்க உங்களுக்கு எண்ணிக்கைக்கு ஆள் தேவைப்படும் போது யாரெல்லாம் பரிதாபமான நிலையில விளிம்பு நிலையில இருக்காங்களோ, அவர்களுக்கு பின்புலம் இல்லையோ, அவர்களை பிடித்து மீண்டும் மீண்டும் நீங்க வழக்குகளை போட்டு அவர்களை மீண்டும் குற்றவாளியாக மாற்றுறீங்க. ஆனால் 360 கிலோ மாற்றின இடத்துல உரம்னு சொல்லி கீழக்கரை கவுன்சிலர் அவர்களை காப்பாத்துறீங்க. அப்ப திமுக யாருங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும்ல. இந்த விளக்கத்தை மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். ஆனா இது மாதிரியான ஒரு நிகழ்வு வெளிப்படையாக இன்று உலகத்துக்கு தெரிஞ்சு 3 ஆண்டு காலத்துக்குள்ள 2000 கோடி ரூபாய்க்கான வருமானம் ஈட்டியிருக்காங்க. அந்த வருமானம் எங்க போனுச்சு? அதுல பாதி என்ன பண்றாரு? முதலமைச்சருக்கு போய் நிதி கொடுக்கறதுக்கு நிக்கிறாரு அந்த ஜாஃபர். அப்புறம் பார்த்தா போலீஸ் அதிகாரி. இன்னொன்னு இப்போ சமீபத்துல நடந்த ஒரு தகவல் அடிப்படையில தேர்தல் பத்திரம் மூலமாக அதிக லாபம் பெற்ற கட்சியாக மாநில கட்சியில திமுக இருக்கு. ஏறக்குறைய ஒரு 600 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க ஆதாயம் அடைஞ்சிருக்கு, 631 கோடி ரூபாய். இப்ப இந்த பணம் போதைப்பொருள் கடத்தலில் இருந்து கிடைச்ச பணமா இருக்குமா? கிடைத்திருக்கலாம். ஏன்னா அந்த விவரங்கள் வெளியிடப்படாது அப்படிங்கறதன் அடிப்படையிலையும் அது பாண்டாக பயன்படுத்தப்படும் போதும் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அவர்களோட கள்ள வருமானத்தை எந்தெந்த வகையில எல்லாம் கட்சிக்காக பயன்படுத்த முடியுமோ அந்த வகையில பயன்படுத்தி இருக்கலாம். நான் தான் எளிமையா ஒரு கேள்வி கேட்டுட்டேனுங்க, மிக ரொம்ப சிம்பிள். நீங்க மற்றது பொறுப்பாளர்களை விடுங்க, பொறுப்பாளர்களா இருக்கும்போது கூட நீங்க அவங்க தனிப்பட்டது அவங்க அப்படி இப்படி நீங்க காரணம் சொல்லலாம். ஒரு தொழில் சார்ந்து ஒரு முதல்வர் மருமகளோட ஒரு தொழில் சார்ந்த இன்வால்வ்மெண்ட் ஆன ஒரு பர்சன் என்ன பண்றாருன்னு உங்களை பின்புலத்தை நீங்க ஏன் சோதிக்கல? அப்படி சோதிக்காம இருந்தீங்கன்னா அது நகைப்புக்குரியது. நீங்க யாராவது ஒருத்தர் நிறைய ப்ரொடியூசர் வருவாங்க அப்படின்னு கருத்துல எடுக்க முடியாதா? சாதாரணமா மீட் பண்ண முடியுமா அவங்களை எல்லாம்? இவரு இது மாதிரி இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு இதை பண்றாரு அப்படிதான் ஒரு மீட்டிங்கா நீங்க வாங்க முடியும். நீங்க அவங்களோட சேர்ந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் அவர்களை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சில்லன்னு சொன்னா தமிழ்நாட்டோட நிர்வாகத்தை நிர்வகிக்க நீங்க தகுதியற்றவர்கள். இல்ல எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா இதுவே தெரியாது நீங்க. அப்ப தமிழ்நாட்டில் உள்ள துறைகளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதுல எப்படி நீங்க நிர்வாகம் பண்ணுவீங்க? அப்ப மக்கள் ரொம்ப பாவம். அந்த நிலை அப்போனா உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு கிருத்திகா உதயநிதி வரை இதுல விசாரணை வளையத்திற்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல? விசாரணை ஒண்ணு பண்ணாங்கன்னா நிச்சயமா செய்யணும். ஏன் அவங்களை இதுல சிக்க வைக்கணும்? அதுதான் சொல்றேன். தொழில் சார்ந்த ஒன்றில் ஈடுபடும் போது உங்க படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணாருல்ல, அந்த அமௌண்ட் அவர் எங்க இருந்து வாங்கினாரு, அவர் என்ன சொன்னாருங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்கள்ட்ட இருந்து கேட்கணும்ல. அது அந்த விளக்கத்தை அவங்க வாங்கணும். இவரு அயலக அணி அப்படின்னு நம்ம கூட நினைக்கிறோம் வெளிநாட்டுக்கான அணி. இவர் அயல் பிளஸ் கடத்தல் அணி அப்படிதான் ஷார்ட் ஃபார்மா அயலக அணியாக திமுக பயன்படுத்துதுங்கிறத இன்னைக்கு தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையாகவே திமுகவுடைய நிலை அப்படிங்கிறது தமிழகத்திற்கு மிகப்பெரிய அச்சத்தையும்
ஆபத்தையும் இங்க இருக்கிறதுக்கே ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி இருக்கிறத நான் உணர்றேங்க. பேசலாம். தமிழ்வேந்தன், கடத்தல் விஷயம் வர திமுக போயிருக்குதே, நகைப்புக்குரியது. இதுல என்ன நகைப்புக்கு? ஆமா, நகைப்புக்குரியது தான். இப்ப மாட்டி இருக்கிறாங்க 2000 கோடி, கட்சியில உள்ள 2000 கோடி போதைப் பொருள் கடத்தினாங்கன்னு சிக்கிட்டாங்க. ரைட்டு, இதுல நகைக்கிறதுக்கு என்ன? நகைப்புக்குரியது தான். இப்போ கட்சியில் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு பொறுப்பில் உள்ள மாவட்ட அளவில் ஒருத்தர் பொறுப்பில் உள்ள ஒருத்தர் தப்பு பண்ணது வந்து கண்காணிக்கலை, கண்காணிக்க தவறிவிட்டது, இப்படி ஏகவசனங்கள் அடுக்குமொழியில். உங்கள் அமைச்சர் தான், சுகாதாரத்துறை அமைச்சர் தான் விஜயபாஸ்கர் அவர்கள். அவர் குக்கா வழக்கு அவர் மேலே இருக்கிறதே, அதுக்கு நீங்கள் கண்காணிக்கவில்லையா? இல்லை, கவனிக்கவில்லையா? உறங்கி விட்டீர்களா? அதை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழல் கிடையாது. போதைனா போதை தான். குக்கா என்ன தமிழ்வேந்தன் மெடிக்கல் ஷாப்ல விக்குதா? தமிழ்வேந்தன், இதுல 2000 கோடி ரூபாய் லாபம் திமுகவோடு தொடர்பு. இது என்ன திமுக தொடர்பு? இது என்னது? இது என்ன பேச்சு? அவர் யாரு? இது என்ன பேச்சு? இல்ல அவர் யாரு? இல்ல எப்படி திமுக என்ன பொறுப்பு? ஜாஃபர் சாதிக் யாரு? யாரு நீங்க சொல்லுங்க. அயலக பிரிவு இல்லையா? ரைட், அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? கிருத்திகா உதயநிதியோட படத்துல கமிட் ஆயிருக்காரு. இது அதை பத்தி என்ன இருக்கு? ப்ரொடியூசர், எல்லா ப்ரொடியூசர் தான் கமிட் ஆகுறது தான். இதுல என்ன இருக்கு? சார், தமிழ்நாடே அத்தனை பேர் சாகுறாங்க. அவ்வளவு உலக நாடு சர்வதேச கடத்தல் 2000 கோடி ரூபாங்கிறது என்ஐஏக்கு போயிட்டு அவங்க நேஷனல் இன்டெலிஜென்ஸ் விசாரிக்க போறாங்க. இதனுடைய வழக்கறிஞராவும் நீங்க இதை பார்க்கணும். ஒரு வழக்கறிஞரா தான் நான் பேசுறேன். அரசு வழக்கறிஞரா சொல்றேன். சரி, வழக்கு அவர் மீது போடப்பட்டிருக்கிறது. வழக்கை அவர் எதிர்கொள்ள போறார், என்னையே விசாரிக்க போறார். ஏன் ஓடி ஒளிறார்? யார் ஓடி ஒளிறா? அது அவங்களோட விருப்பங்க. ஓடி ஒளிற இல்ல இல்ல, நீங்க சொன்னது வழக்கறிஞரா? இல்ல இல்ல, வழக்கறிஞரா நீங்க சொன்னது வழக்கை எதிர்கொள்ள போறார் அப்படின்னா ஏன் காணும்? இருங்க, அவருக்கு வக்காலத்து ரொம்ப சாதாரணமா அவர் வக்காலத்து வாங்கி நான் பேசவும் வரல. இல்ல இல்ல, அவர் வக்காலத்து வாங்கி நான் பேசவும் வரல. இல்ல, அவருக்காக நான் வரவே இல்ல. இல்ல இல்ல, வழக்கறிஞராவே நீங்க வழக்கறிஞரா சொல்ற பேசுங்க. நீங்க இத பொறுத்தவரையிலும் இது மாநில அரசு போலீஸ் கையாள போறது இல்லை. இது சென்ட்ரல் பியூரோ கையாளுவாங்க. இதில் மாநில அரசு சப்போர்ட்டும் பண்ண முடியாது, ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இது அவர் எதிர்கொண்டுக்கணும். கட்சியிலேருந்து அவை முன்னவர் மாண்புமிகு துரைமுருகன் அண்ணன் அழகாக எப்போ இவர் இது மாதிரி செயல்களில் ஈடுபடுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு? தெரியாதுங்க. இப்போ பேப்பரில் பார்த்தாங்க, நாங்களும் தெரிஞ்சுட்டு நீக்கிறோம். எவ்வளோ அசால்ட்டான பதில். ஆமாங்க, தமிழ்வேந்தன் அப்படிதாங்க சொல்லணும். இல்லை, மக்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்படிதாங்க 2 கோடி பேர் மக்கள் அலட்சியம். நீங்கள் ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு அவர் வந்து இங்கே பாருங்க, உங்கள் வழக்கு பதியப்பட்ட உடனே கட்சியிலேருந்து நான் தூக்கி இருக்கிறோம். ஆனால் வழக்கு ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் நீங்கள் யாரையும் தூக்கி. விழுப்புரம் மார்த்தாண்டத்தில் அவ்வளோ பேர் சாகுறாங்க, அதை பத்தி நமக்கு கிடையாது. கேக் ஊட்டுவாரு, அந்த டேட்டா கொடுத்துறேன். ஜாபர் சாதிக் வந்து அவர் வந்து உதவி நிப்பாரு. என்ன நடந்துட்டு இருக்கு திமுகவில்? அதில் திமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? திமுகவில் எல்லாம் நல்லது நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இல்ல 900 வங்கி கணக்குகள் ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சியில, திராவிட முன்னேற்ற ஆட்சியில தான். திமுகவுக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கு? எதுக்கு வங்கி கணக்கு ஃப்ரீஸ் பண்றது? எதுக்கு அதான் கேக்குறேன். இப்ப ஜாபர் சாதிக் கஞ்சா கடத்திட்டு போறவங்களோட வங்கி கணக்கு ஃப்ரீஸ் பண்றது திமுகவுக்கு இல்லையா? ஜாபர் சாதிக் யார் நீங்க சொல்லுங்க. ஜாபர் சாதிக் யார்? அவர் ஒரு ஜாபர் சாதிக்கும் கிருத்திகா உதயநிதிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அவருக்கும் உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? கட்சிக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லையா? ஏங்க, கட்சியில இருக்கிறாங்க. கட்சியில சரி, நான் ஒன்னு சொல்றேன். கட்சியில 1000 பேர் இருக்காங்க சார். அப்படிதான் சொல்றேன். கட்சியில 1000 பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம், 1000 பேரும் ஸ்டாலினோடயோ கிருத்திகா உதயநிதியோடயோ அல்லது உதயநிதி ஸ்டாலினோடயோ இவ்வளவு நெருக்கமா இல்ல. சரி, நான் புகைப்படம் எடுத்திருக்கேன். நாளைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டா அது போகலாம். உதயநிதி இல்ல அவங்க ராஜேஸ்வரி பிரியா சொல்றதுதான். ஒரு சினிமாவில கமிட்மெண்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுடைய பின்புலத்தை ஆராய்ஞ்சிருக்கணும்ல. அப்படி எல்லாம் ஒண்ணு யாரும் ஆராய்ஞ்சிருக்க கூடாது. என்னன்னு கேக்குறேன். நீங்க சொல்ற விளக்கமே தப்பானதுங்க. எப்படிங்க இது? டெஃபினேஷனே தப்பு. இல்ல, பணம் போட்டா அந்த பணம் எந்த தொழில் மூலமாக வருகிறதுங்கறத விசாரிக்க வேண்டாமா? அப்ப யாரு பணம் போட்டாலுமே நீங்க படம் எடுப்பீங்க. அதுதான் நீங்க அப்படியா பாத்தீங்கன்னா எந்த வகையில வந்தாலும் திமுக இலகுவாக அப்படியே கொலை பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம், கஞ்சா வைக்கலாம், என்ன வேணா செய்யலாம். தேவையில்லாத விஷயம் இது. இல்ல, அதுதான் அதான விஷயம். அப்புறம் பணம் எந்த வகையில வந்து ஆராய வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்ன தவறான பேச்சு? தமிழ்வேந்தன், எந்த வகையில வந்தாலும் ஆதாரம் இல்லைன்னா நம்ம ஏறுங்க. அவரு தவறு செஞ்சிட்டாருன்னு நேத்துக்கு முந்தா நாள் தானே தெரிய வருது. அதுக்கு முன்னாடி எப்படி தெரிய வரும்? இதுக்கு முன்னாடி படம் எடுத்தார்ல, இதுக்கு முன்னாடி ஒருவேளை கேஸே கிடையாது. இல்ல ஆனா இவர் யாரு? ஏது இவர்கிட்ட படம் எடுக்கிற அளவுக்கு பணம் இருக்கு? கேட்டிருக்கணும்ல. விசாரிக்கப்படாமலா இருந்திருப்பாரு. அதுக்கான வருமானம் விசாரிக்கப்படாமலா இருந்திருப்பார். ஐடி கட்டணவங்கள மட்டும் தான் எடுப்பாங்க. விசாரிக்கப்படாம இருந்திருப்பாரு. ஐடி கட்டப்பட்டிருக்கிறார், ஐடி கட்டிருக்கிறார். இங்க பாருங்க, இப்போ இல்ல ஐடி கட்டது வேற, டீவியேட் பண்ணி கொண்டு போறீங்க. ஐடி கட்டது வேற. அவர் வந்து ஏற்றுமதி பண்ணிருக்காரு. ரேஷுபி ஒரு டீவியேட் பண்ணி அவர் இல்ல டீவியேஷன் கிடையாது. திஸ் இஸ் நாட் டீவியேஷன். திஸ் இஸ் தி சென்ட்ரிக் பாயிண்ட். இதான் மையம். இல்ல அவர் வந்து வருமான வரி துறையில கணக்கு தாக்கல் பண்ணிருக்கலாம்.
அதுக்கான விவரமா அவர் வந்து ஏற்றுமதி இறக்குமதிக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா இவ்வளவு பணத்தை இவர் எங்க இருந்து வச்சிருக்கிறார்ன்றத திமுகவுக்கு தெரியாம இருந்திருக்குமா? கள்ளச்சாராயம் குடிச்ச ஒருத்தர் இறந்தாருன்னா மஸ்தான் அவருக்கு ஊட்டி விடுற புகைப்படம் வருது. இப்போ ஒருத்தர் மாட்டி இருக்கிற 2000 கோடி போதைப் பொருள் கடத்தி ஸ்டாலின் உதயநிதி கூட போட்டோ எடுத்திருக்கிறாரு. என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? யாரு நீங்க அறிவாலயம் போனா நீங்க போட்டோ எடுத்துக்க போறீங்க? அதுக்காக அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் பிரிவோடைய தலைவர் இருக்காரு ராஜ்பிரியா, சொல்லுங்க மிகச்சுருக்கம். அதாவது அந்த போட்டோவை தாண்டிங்க, அதனாலதான் நான் குறிப்பிட்டது, சினிமானாலும் ஒரு நாள் வேலை கிடையாது. அது கிட்டத்தட்ட 6 மாத காலம் 1 வருட காலம் அந்த ப்ராஜெக்டை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நபரை பற்றிய விவரம் தெரியாமலே இவ்வளோ பெரிய, அதுவும் நீங்க நான் சொன்ன மாதிரி 300 ரூபா 400 ரூபா டெய்லி இந்த பாவம் அந்த பணம் இல்லாம பசிக்காக பண்றாங்கல்ல, அவர் கிடையாது. 2000 கோடி 2000 கோடி டிரான்சாக்ஷன் நடந்த ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கிட்டு 1 வருடம் டிராவல் பண்ணும்போது அவர் என்ன செய்யறாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றது, நீங்க ஒரு நடைமுறை வாழ்க்கை பேசுங்களேன். அவங்க கேட்ட கேள்வியை ரொம்ப எளிமையா சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக தன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதிக்கே சம்பளம் கொடுக்கிறாருங்க அவரு. அதான் சொல்றாங்க, அவர் சம்பளம் கொடுத்தா அவருக்கு சம்பளத்தை வாங்கி போறதுல சம்பளம் கொடுக்கிறவருடைய பேக்ரவுண்ட் யோசிச்சிருக்கணும்ல. யார் யாது நம்ம மனைவிக்கு ஒருத்தவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம மருமகளுக்கு ஒருத்தவங்க சம்பளம் கொடுக்குறாங்கன்னு யோசிச்சிருக்கணும் இல்லையா? கோயம்பேடுல ஒரு லாரி மூட்டை தூக்கி லாரியை போடுறீங்க, லாரி மூட்டையை போடுறீங்க, அப்படி போதும் சம்பளம் தர்றாரு. இவர் லாரி ஓனர் யாரு, இவர் எங்க இருந்து காசு வந்து, இதெல்லாம் லேபருக்கு தேவையில்லாது. ஆனா சம்பளத்தை கொடுத்தா வாங்கிட்டு போக வேண்டியது மக்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? இந்த குற்றத்திற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை. கட்சியை விட்டு நீக்கியாச்சுங்க, கோர்ட்ல பாத்துங்க. நீங்க சிவாஜி நீக்கினீங்க, பின்னாடி சேர்த்துட்டீங்கல்ல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல உள்ள பிளேமிங் இதுவா? இல்ல இதுவா பிளேமிங்? இப்படிதான் நீக்கிட்டு உடனே பின்னாடி சேர்த்துக்குவீங்க. அப்படி இல்ல, உனக்கு கட்சியில சேர்த்துக்குவீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அடிப்படை உறுப்பினர் தூக்கல இல்ல, அது அடிப்படை உறுப்பினர் தூக்கியாச்சு. ஏன் சேர்த்தீங்க? ஏன் விலக்குனீங்க? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு, தவறுதலா பேசிட்டு மேடையில 2000 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் சிக்கி இருக்கிறார்ல, இவர் நீக்கிட்டீங்கல்ல. இப்போ இந்த இவர் கொடுத்த நிதின்றது திமுகவுல இருந்திருக்கும்ல, அதுக்கு திமுக என்ன பதில் சொல்லுது? எப்படி நீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் தவறானது. செக் கொடுக்கற தவறானது. செக் கொடுத்திருக்காரு. தவறானது. கொலை கொள்ளை கற்பழிப்பு போதைப் பொருள் கடத்தல இருந்து பணத்தை ஈட்டுதா திமுக. இது தவறானது. நீங்க பாருங்க, நீங்க அவதூறு வழக்குல போக போறீங்க. இதுக்கான விளக்கத்தை நீங்க சொல்லி ஆகணும். விளக்கம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி தமிழ்வேந்தன் சொல்லிதான் ஆகணும். அப்படி பார்த்தாக்க நீங்க பொள்ளாச்சி வழக்குல நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? பொள்ளாச்சி வழக்குல நீதிமன்றம் முடிவு இருக்குது. பொள்ளாச்சி ஜெயராமனை கட்சி விட்டு தண்டிக்கப்பட்டிருக்காங்க. பொள்ளாச்சி ஜெயராமனை கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா? இல்ல, அவர் ஏன் நீக்கணும்? அவருக்கு சம்பந்தம், அவர் பையன் தான் கேஸ் இல்ல, இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அவரோட பண்ணை விடுதா 2000 கடத்தி இருக்காங்க. 2000 இத விடுங்க. இது என்ன மார்த்தாண்டத்துக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? மார்த்தாண்டத்துக்கும் இதுக்குமா வாய் இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்க கூடாது. 10 வருஷமா பணத்துக்கான சோர்ஸ் ஜெயலலிதா அவங்க ஊழல் வழக்குல கைதான பஸ் அடிச்சவங்க கட்சி விட்டு நீக்கிறப்போ, பஸ் அடிச்சவங்க கட்சி விட்டு நீக்கிறீங்க. 10 வருஷமா பஸ் அடிச்சவங்க கட்சி விட்டு நீக்கிறீங்க. நீதிமன்ற வழக்கு தர்மபுரியில வேளாண் கல்லூரி மாணவர்களுடைய பஸ் அடிச்சு படுகொலை செய்த கொலைகாரர்களை கட்சி விட்டு நீக்கிறீங்களா? நீங்க முதலமைச்சராய் 10 ஆண்டுகள் நன்னடத்தில் விடுதலை பண்ணீங்க. நீங்க ஒரு லாயர் மாதிரி ஆமா, நீங்க எல்லாம் சம்பந்தம் பேசுறீங்க. இல்ல இல்ல, மத்தவள முட்டாள இல்லாம டைவர்ட் ஆறு தமிழ்ல சம்பந்தம் இல்லாம டைவர்ட் என்ன சம்பந்தம் பேசுறாங்க? நீதிமன்ற நீங்க சம்பந்தம் பேசுறீங்களா? தமிழ்ல பொள்ளாச்சி போய் சொல்லுங்க. பொள்ளாச்சி போய் சொல்லுங்க. அது உங்களால போதை குறித்து பேசுங்க, மற்றத பேசுங்க. குட்டா பாஸ்கர் விஜய் பாஸ்கர் தமிழ்ல சம்பந்தம் பேசுவோம். இல்ல, என்கிட்ட பேசுங்க. அவங்க என்ன பேசுறாங்க? நான் கேட்ட ஒரு கேள்வி குட்டா பாஸ்கர் பதில் இல்ல. குட்டா பாஸ்கர் கேட்ட ஒரு கேள்வி உங்கள்ட்ட பதில் இல்ல. குட்டா விஜய் பாஸ்கர் சுகாதார ஒரே ஒரு மந்திரிக்கு என்ன பதில் எடுத்தீங்க? ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி நீங்க பதில் ஜாஃபர் சொல்லுங்க. சாதிக்கும் என்ன தொடர்பு? ஒரு தொடர்பு கிடையாது. டெல்லியில அவங்களுடைய தலைமை ஒரு தொடர்பு கிடையாதுங்க. இங்க 39 எம்பிக்கள் மூலமாக அவர்களுக்கு உதவி இல்ல, செய்யப்பட்டிருக்கா? தவறானது. உதவி செய்யப்பட்டிருக்குதா? இல்லை. 39 எம்பிக்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதிகார நீங்க பேசுவது அவதூறு. நீங்க பேசுவது அவதூறு கிடையாது. டெஃபமேஷன் இல்ல. அவங்க எப்படி தொடர்பு வந்திருக்கும்? என்ன தொடர்பு? சேர்ந்த ஒரு சாதாரண எப்படி டெல்லியில தொடர்பு நிரூபிச்சு பேசுங்க. டெல்லியில தொடர்பு நிரூபிச்சு பேசுங்க. தொடர்பு எப்படி சார் உங்க தலைமையில வச்சு? அதெல்லாம் அவசியம் இல்ல. டெல்லியில இருந்து எப்படி அவர் போயிருக்காரு? நீங்க தொடர்பு நிரூபிச்சு பேசுங்க. இவர் சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர். தொடர்பு நிரூபிச்சு பேசுங்க. இல்ல, நீங்க விளக்கணும். நீங்க விளக்கணும். நீங்க விளக்கிருக்கணும். வேணும் ப்ரூஃப் நீங்க இல்ல, ஒண்ணு கிடையாது. சார்ஜ் பண்றீங்க. எஸ், அப்சர் நீங்க absolutely right. நீங்க தான் சார்ஜ் பண்றீங்க. absolutely right. நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். என்ன கண்டென்ட் இருக்குது உங்களுக்கு? நீங்க தான் ஒரு சாதாரண ஆளு டெல்லியில போய் ஒரு ஆபீஸ் போட்டு செயல்பட முடியுமா? யார் வேணும் முடியும். காசு இருந்தா முடியும். காசு இருந்தா போய் நீங்க ஆபீஸ் போடுங்க. உங்களை யார் கேட்டா? பேசலாம் இருங்க. ஆவடி குமார், இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராஜேஸ்வரி பிரியா ஒரு கோணத்தை முன்வைக்கிறாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்ல, அவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மணி சோர்ஸா இது மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு, கிருத்திகா உதயநிதிக்கே சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒருத்தருடைய பின்புலத்தை திமுக ஆராயாமல் இருந்திருக்குமா?
இந்த கேள்வியெல்லாம் வருது, உங்களுடைய பார்வை என்ன? ரீச் ஆகுது இல்லட்டா அவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மணி சோர்ஸா இது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு கிருத்திகா உதயநிதிக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒருத்தருடைய பின்புலத்துக்கு எனக்கு ஆராயம் இருக்குமா? இந்த கேள்வியெல்லாம் வந்து டிவி வச்சிருக்காரு. அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் தமிழ்வேந்தனுடைய பதட்டத்தை பார்த்தாவே இன்னைக்கு திமுக எப்படி கதை கலங்கி போயிருக்குன்னு அவர் இந்த பிரச்சனையை விட்டுட்டு எல்லா பிரச்சனையும் பேசுறாரு. நான் கூட பேசலாம். கருணாநிதி மேல 2 ஊழல் வழக்குகள், கோதுமை பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், 2 ஊழல் வழக்குகள் இருந்தது. அந்த வழக்கு வாபஸ் வாங்க முடியாம இந்திரா காந்தி காலில் விழுந்து வாபஸ் வாங்கினாங்க. மொராஜி காலில் விழுந்து அவர் செய்யாததுக்கு பிறகு இவர் போய் வாங்கினார். அதனால அதெல்லாம் பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. நான் இந்த சப்ஜெக்ட், இந்த பிரச்சனையை பத்தி பேசுறேன். இன்னைக்கு கிருத்திகா உதயநிதி மட்டும் இல்ல, கருணாநிதி குடும்பம், ஸ்டாலினுடைய குடும்பம் இன்றைக்கு இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த கம்பெனியை அவர் தொடங்கி ஜாபர் சாதிக் எப்போ இந்த கம்பெனிகளை தொடங்கினாரு? 2021 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரானதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுடைய உதவியோடு இந்த கம்பெனிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இது முழுக்க முழுக்க போதைப் பொருட்களின் சந்தையாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் பதுக்கல்வாதிகளும் போதை விற்பனையாளர்களும் இன்றைக்கு அடைக்கலம் பெற்றிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்தியா முழுவதும் இவங்க இதை ஒரு நெட்வொர்க்கா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நெட்வொர்க்கு பாதுகாவலராக உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார், இருந்திருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற செய்தி. நான் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்வேந்தனுக்கு ஏற்பட்ட பதட்டம், தமிழ்வேந்தனுக்கு ஏற்பட்ட பதட்டம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்த காரணத்தால் தான் இணையதளத்தில் இன்றைக்கு ஜாபர் சாதிக்கோடு அவர் இருந்த புகைப்படங்களும் அவருக்கு இருந்த தொடர்புகளும் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கின்றன. என்ன பதட்டம்? ஏன் என்ன அவர் அவருடைய தொடர்புடைய 3 பேர் டெல்லியில கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர் தேடப்படுகின்றவர். இவரை விசாரிப்பதற்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதுக்குள்ள திமுக எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு கட்டி விட்டு நிக்கிறீங்க. இன்னைக்கு அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அவர் மீது இன்றைக்கு அந்த அவருடைய கூட்டாளிகள் இன்றைக்கு 3 பேர் கைது ஆகியிருக்கிறார்கள். இன்னும் 3 பேர் தேடப்படுகிறார்கள். அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்குள்ளாகவே இவர்கள் அவரை கட்சியூட்ல நீக்கிறதும், அதுக்கு பிறகு உதயநிதி அவருடைய இணைப்புல இருக்கிற படங்கள் எல்லாம் அந்த தொடர்பில் இருந்த செய்திகளை எல்லாம் மறைப்பதற்கு என்ன தேவை? இவர்களுக்கு தொடர்பு இல்லை என்றால் அவங்க இன்னும் போதை பொருட்களை எப்படி கடத்தினாங்கிறதுக்கு இன்றைக்கு பல்வேறு ஆதாரங்கள் சிக்கி இருக்கின்றன. 2 டெலிவரி கம்பெனிகள் அந்த கம்பெனியை நடத்தி இவங்க என்னவோ கூரியர் சர்வீஸ் நடத்துற மாதிரி இந்த போதை பொருளை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு 2 டெலிவரி கம்பெனிகள். அது மட்டும் இல்ல, 2 டிராவல்ஸ் நிறுவனங்கள், டூர் நிறுவனங்கள். இவங்க டூர் நடத்துறது, அந்த டூரை இவங்க அந்த பொருளை கொண்டு போய் தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்றதுக்கு டிராவல்ஸ் நிறுவனம் இவங்களே நடத்தி அந்த டிராவல்ஸ் நிறுவனத்தின் வழியாக இந்த பொருளை கொண்டு போயிருக்காங்கன்னு இன்னைக்கு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு இந்த 3 வருஷத்துல இத்தனை நிறுவனங்களை ஜாபர் சாதிக்க ஆரம்பிக்க எப்படி முடிஞ்சது? இன்னைக்கு அவர் திரைப்படம் எடுக்கிறாரு, திரைப்படத்துறையில அவர் கொடி கட்டி பறக்கிறாரு கூட வச்சுங்க. ஏன் நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு கிருத்திகா உதயநிதிக்கு வேற ப்ரொடியூசரே கிடைக்கலையா? அவங்க நிறுவனங்களே படம் எடுக்குது. இவர் என்ன தயாரிப்பாளர்னு இவர்கிட்ட போய் அவங்க இயக்குனரா பணியாற்ற வேண்டிய தேவை என்ன வந்தது? என்ன தொடர்பு? இந்த தொடர்புகள் இன்றைக்கு சர்வதேச போதை கடத்தல் ஆசாமிகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பது மட்டும் என்னுடைய குற்றச்சாட்டு இல்லை. ஸ்டாலின் குடும்பத்தோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு அச்சப்பட்டு பயந்து இல்லை. இப்படி நேரடியாக குற்றம் சாட்டுவது சரியா?
நிறைய பேர் வந்து முதலமைச்சரை சந்தித்து புகைப்படம் எடுக்கலாம், நிறைய பேர் கட்சிக்குள்ள சேரலாம். ஆனால் நேரடியாக முதலமைச்சருக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றது எந்த முகாந்திரத்தோட அடிப்படையில் ஆவடிக்குமார்? நீங்க பேசுனது எனக்கு சரியா கேட்கல. நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன் ஆவடிக்குமார், உங்களுடைய இணைப்பை மீண்டும் சரி செய்துட்டு நான் மீண்டும் வரேன். உங்கள்கிட்ட விரிவாக பேச வேண்டியது இருக்கு. தமிழ்வேந்தன், ஆவடிக்குமார் பேசின அந்த புள்ளியும் ரொம்ப முக்கியம் தானே. 2021 தான் ஒரு 3 நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்குது. சம்பந்தம் இல்லாம தொடங்குவோம். அவர் அண்ணன் வந்து மூத்த அரசியல்வாதி, நேரடியா வந்து ஒரு ஆளுங்கட்சி மேல இப்படி குற்றச்சாட்டு. ஆமா, சம்பந்தம் இல்லாம எப்படி சொல்லுவாங்க? சம்பந்தம் எல்லாம் பேசுறாரு. இல்ல சம்பந்தம் இருக்கு. தமிழ்வேந்தன், 3 நிறுவனங்கள் 2021க்கு பிறகு தொடங்கப்பட்டிருக்குது. மறுக்க முடியுமா? இந்த போதை வந்து முதல்ல எங்க இருந்து வந்துச்சு முதல்ல கேட்டேன். அந்த ஹிஸ்டரிலாம் வேணாம் எனக்கு. அப்ப எதுவுமே வேண்டாம். 2021க்கு பிறகு 2021க்கு பிறகு 3 நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. அதனுடைய பின்னணி என்ன? அது அவர் தான் கேட்கணும். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குனாங்க கேட்கணும். வழக்கு வரட்டும் பார்ப்போம். வழக்கு வரட்டும். என்னென்ன ஃப்ரேம் பண்ணல, நஷ்டத்துல ரொம்ப அசால்ட்டா ஒரு கையெழுத்து போட்டு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்ட கட்சியே கிடையாது. நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா பேசவே கூடாது. இல்ல சப்போர்ட் கிடையாது, வழக்கறிஞரா சொல்றேன். வழக்கறிஞரா கோர்ட்ல பேசுவோம். இங்க டிபேட்ல எதுக்கு பேசிட்டு? கோர்ட்ல பேசுவோம். இங்க என்ன கேள்வியோ அதை மட்டும் பேசுவோம். சரி, இங்க என்ன கேள்வி சொல்லுங்க. அதான் சொல்றேன், போதைக்கு பொருள் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அவர் அப்ப போலீஸ் தேடுது, என்ஐஏ போலீஸ் தேடுது, அரெஸ்ட் பண்ண போறா, ரிமாண்டுக்கு போவாரு. அவர் முகாந்திரம் இருந்தா பெயில் போட்டு வெளியே வர போறாரு. அவ்வளவுதான். இதுல போய் நம்ம என்ன சொல்றது இருக்கு? ஒரு தமிழ்நாட்டையே சீரழிச்சிருக்கீங்க. யாருங்க சீரழிச்சா? வடகிழக்கு மாகாணத்துல 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் பிடிக்கிறாங்க. இது என்சிஆர்பி டேட்டா யார் கொடுக்குறா? அமித்ஷா கொடுக்குறாரு. அதே வடகிழக்கு மாகாணத்துல கேட்கக்குள்ள, அசாம்ல கேட்கக்குள்ள, வெறும் 15 லட்சம் வாக்காளர் உள்ள மாநிலத்தில் கேட்கக்குள்ள எங்கள்கிட்ட இல்லவே இல்லைன்றாங்க. என்சிஆர்பி ரிப்போர்ட் நீங்க சுட்டி முடிச்சிட ப்ளீஸ். அடுத்தது குஜராத்தில் அதானியோட போர்ட்டில் 260 கோடி ரூபாய்க்கான ஹெராயினை வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வைக்க முடியாது, அது லிக்யூட ஃபேர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நிர்மலா சீதாராமன் தலைமையில் கொளுத்தி விட்டாங்க. கொளுத்தி விட்டுட்டு பார்த்தீங்களா 260 கோடி ரூபாய்க்கு நான் கொளுத்திருக்கோன்னாங்க. உண்மையான நிலவரம் என்ன? போட்டு தனியார்ட்ட கொடுக்க கூடாது, தனியார்ட்ட கொடுக்குறாங்க. இத்தனை நாளா இப்படித்தான் சொல்லி இருந்தீங்க. ஆனால் கடத்தலுக்கு மையமாக திமுக தான் இருந்திருக்கு. கண்ணில உறுத்துவது திராவிட முன்னேற்ற உறுத்துறது கிடையாது, அது உறுத்துறது இல்ல. அதிமுகவினுடைய ஒரு தொண்டனோ அதிமுகவுடைய தலைவர்களோ சொல்லல 2000 கோடி அளவிலான மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்குதுன்னு ஒரு மதிமுகவோ விசிகாவோ அதிமுகவோ பாமகவோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நேரடியாக திமுக குற்றம் சாட்டல. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சொல்லி இருக்காங்க. சர்வதேச விசாரணை அமைப்புகள் சொல்லுது. திமுக ஆஸ்திரேலியாவில இருந்து நியூசிலாந்துல இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் சொல்லுது. 3 பேர் அசோக் குமார், முஜிபுர் ரஹ்மான் இப்ப மாட்டி இருக்காங்களா? அந்த 3 பேர் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம தகவல் என்னமோ நாங்க கற்பனை செய்த மாதிரி. இடி அதிகாரிகளே லஞ்ச ஒழிப்புல மாட்டி இருக்காங்க, லஞ்சத்துல மாட்டி இருக்காங்க. எல்லா வழக்கும் முடியட்டும். இது நம்ம எவ்வளவு சிம்பிளா டைலூட் பண்றோம் பாத்தீங்களா? நீங்கள் நான் என்ன சொல்றேன், இந்த கேஸ்ல ஒரே ஒரு கேள்வி போட்டு பதில் சொல்லிடுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. முதலமைச்சருக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் சம்பந்தம் இல்லன்னா எந்த சம்பந்தம் கிடையாது. முதலமைச்சர் 2021ல பதவியேற்றதுக்கு அப்புறம் ஜாஃபர் சாதிக் எப்படி 3 நிறுவனங்களை தொடங்குறார்? அதுக்கு முதலமைச்சருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் கிடையாது. அவர் தான் நேரடியாக ஜாஃபர் சாதிக்கை அயலக பிரிவினுடைய செயலாளரா மாத்துறாரு. போதைப் பொருள் கடத்துதலுக்கும் முதல்வருக்கும் சம்பந்தம் இல்லை. ஜாபர் சேட்டுக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் முதல்வருக்கும் சம்பந்தம் இல்லை. கடத்துற நபருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இருக்குதே. கட்சியோட உறுப்பினர், கட்சியோட பொறுப்பாளர், அவ்வளவுதான். அது கட்சியோட லேப்ல வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம், பேசலாம். இருங்க ஆவடிக்குமார், உங்களுடைய இணைப்பு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விரிவாக பதிவு பண்ணுங்க. இந்த விஷயத்துல, இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல முதலமைச்சருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒரு கருத்து வருது. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய புள்ளியையும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதாவது முதலமைச்சருக்கு அவருடைய குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நிச்சயமா சம்பந்தம் இல்லை. முதலமைச்சருடைய குடும்பம் இதில் நேரடியாக தலையிட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு பரவலாக பேசப்படுகின்ற பேச்சு. முதலமைச்சருடைய குடும்பத்தின் தொடர்பு இல்லை என்றால் ஜாபர் சாதிக் இவ்வளவு பெரிய தொழிலை இவ்வளவு குறுகிய நாட்களில் சர்வதேச அளவில் செய்ய முடியாது. நான் இன்னும் சொல்றேன், அவருடைய தம்பி முகமது சலீம் அவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனோடு தொடர்பில் இருந்திருக்கிறார். எனவே இது ஒரு பெரிய நெட்வொர்க். இன்றைக்கு
பல திரைப்பட இயக்குனர்கள் திமுகவை தாங்கி பிடிப்பவர்கள், உதயநிதிக்காக வக்காலத்து வாங்குகின்ற திரைப்பட இயக்குனர்கள் எல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்று இன்றைக்கு செய்திகள் வந்து ஆவடிக்குமார். அப்பனா திமுக கூட்டணிக்கே இதுல தொடர்பு இருக்குதா? ஏன்னா ஒரு பக்கம் அவர் விசிகாவுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கின்ற சர்வதேச கும்பல், போதைப் பொருள் கடத்துகின்ற கும்பல், போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற கும்பல் என்பதை இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை இன்றைக்கு டெல்லியில மாட்டியிருப்பவர்கள் வழியாக இன்றைக்கு பல்வேறு தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. திமுக ஆட்சியை தாங்கி பிடிக்கிறது போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தானா? திமுக ஆட்சிக்கான திமுக கட்சிக்கான ஜாபர் சாதிக் என்பவர் திமுகவை தாங்கி பிடிப்பது எப்படி உண்மையோ, அவரிடத்தில் இவ்வளவு பெரிய பணப்புழக்கம் வந்தது எப்படி உண்மையோ, அவர் இந்த 3 ஆண்டுகளில் இத்தனை புதிய கம்பெனிகள் உருவாக்கியது, சர்வதேச அளவில் இன்றைக்கு இது செய்தது எப்படி உண்மையோ, இது எல்லாம் உண்மையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் திமுகவினுடைய தொடர்பில் இருந்ததால் மட்டுமில்லை, அதிகார மையத்தின் அதிகார குடும்பத்தினுடைய ஆதரவு இருந்ததால், அவர்களுடைய பாதுகாப்பில் இருந்ததால் அவர்களை தமிழ்நாடு போலீஸ் அணுக முடியவில்லை. தமிழ்நாடு போலீஸ் இன்றைக்கு பாதுகாத்து வைத்திருந்ததை இன்றைக்கு மத்திய நிறுவனம் கண்டுபிடித்திருக்கிறது. இன்றைக்கு மத்திய போதை தடுப்பு பிரிவு இதை கண்டுபிடித்து விட்ட காரணத்தால் இவர்கள் இன்றைக்கு எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்பதற்காக அவர்களை திமுகவிலிருந்து நீக்குகிறார்கள், பேஸ்புக்ல இருந்து நீக்கிறாங்க, ட்விட்டர்ல இருந்து நீக்கிறாங்க, சமூக வலைதளத்தில் இணையத்திலிருந்து நீக்கிறாங்க. இன்றைக்கு அவர் உண்மையாக அவருக்கு நிரபராதி என்று நிரூபிப்பதற்கென்று அவர் போய் அப்பியர் ஆகலாம். இவங்க எத்தனையோ பேர் வராங்க, தொழிலதிபர்கள் அவர் வந்தாரு, அதனால அவர் பார்த்தோன்னு சொல்லலாம். ஆனால் நெருக்கமான புகைப்படங்கள் எப்படி ஒரே இரவில் மறைகின்றன? இதை மறைப்பதற்கு என்ன தேவை? அப்போ இவங்க அவர் குற்றவாளின்றதை இவங்க ஏத்துக்கிறாங்களா? என்ன காரணம்? தவறெல்லாம் இவங்களுக்கு தெரியுன்றதை ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதிகாரம் மட்டும் தெரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? சிக்கிட்டாரு, நம்ம சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? சிக்கிட்டாருன்னு தெரிஞ்சதுனாலதான் அவங்க அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சு அதை செய்யறான்னு தெரியும், அவன் மாட்டிக்கிட்டான் தெரிஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாடு போலீஸ் இருக்கின்ற தைரியத்தில் செஞ்சாங்க. தமிழ்நாட்டை தாண்டி இன்றைக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு நிறுவனம் இதை பிடிச்ச உடனே இனிமேல் இவங்க தப்பிக்க முடியாது, அவங்க எல்லாத்தையும் துருவி வெட்டுருவாங்க. இவங்க போய் அந்த வழக்குல போய் சாதிக் அலி, ஜாபர் சாதிக்கும் சலீமும் இன்னொருத்தரும் அந்த 3 பேரும் போய் அப்பியர் ஆனாங்கன்னா, இவங்க கஸ்டடி எடுத்தாங்கன்னா இந்த குடும்பத்தினுடைய தொடர்புகள் முழுமையா வெளியே வந்துடும். இவங்க நிறுவனங்களுக்கு யார் பினாமி, யார் அதற்கு பண பரிமாற்றங்களுக்கு துணை நின்றார்கள், சர்வதேச அளவிலுடைய நெட்வொர்க் என்ன, இதை எப்படி தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் விநியோகித்தார்கள். போலீஸ் கண்ணில் மட்டும் இல்ல, இன்றைக்கு யாருக்கும் தெரியாம எப்படி அந்த டிராவல் நிறுவனத்தை வச்சுக்கொண்டு, எப்படி அந்த டெலிவரி கம்பெனியை வச்சுக்கொண்டு என்னோ தபால் டெலிவரி பண்ற மாதிரி இவங்க சொந்த கம்பெனியை வச்சு டெலிவரி பண்ணிருக்காங்க. இது எல்லாமே இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் 2001 பட்ஜெட் கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை, உள்துறை மானிய கோரிக்கை மேல சொல்ல மரியாதைக்குரிய தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு இந்தியாவிலே அதிக போதைப் பொருள் பிடிபட்ட மாநிலம் தமிழ்நாடு. இத சொன்னது அவங்கதான். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 2001 மட்டும் 20.45 டன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவங்க சொன்ன மானிய கோரிக்கையில வச்ச அவங்க சொன்னது. அது மட்டும் இல்ல, 6853 வழக்குகள் பதிவு செய்திருக்கான்னு சொன்னாங்க. 9571 குற்றவாளிகள் பிடிபட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த கொள்கை விளக்க குறிப்புல அரசாங்கம் சொன்னது. அதுக்குதான் உள்துறை மானிய கோரிக்கை மேல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பேசுகின்ற போது கேட்டார், இதெல்லாம் சொல்றீங்களா, எத்தனை பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க, எத்தனை வழக்குகளை தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்க, எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்க கொடுங்கன்னு கேட்டாரு. இன்னும் 32 மாசம் ஆச்சு, இன்னும் கொடுக்க முடியல. இன்னைக்கு இதுவரைக்கும் தமிழ்நாடு போதைப் பொருளின் புகலிடமாக இருக்கிறது மட்டும் இல்ல, சர்வதேச தீவிரவாதிகளையும் இன்றைக்கு பாதுகாக்கின்ற ஒரு மாநிலமா இருக்கின்றத இன்றைக்கு வெளிப்படையா இந்தியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல போதைப் பொருட்கள் இல்லாத இடமே இல்லை. அதுக்கு இவங்க இது மாதிரி டிராவல்ஸ் நிறுவனம் வச்சுக்கிட்டு இவங்கள மாதிரி டெலிவரி பண்றதான
கம்பெனி நடத்துறதா சொல்லிட்டு இந்த வேலையை சேர்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால கஞ்சா விற்குது, பவுடர் போதைப் பொருள் பவுடர் வகையில விற்குது, ஸ்டாம்ப் வகையில விற்குது, கேட்டமின் எங்க வேணாலும் கேட்குது, கொக்களையும் கிடைக்குது. எல்லா போதைப் பொருளும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாணவர்களுக்கு கிடைக்குது. இன்னைக்கு மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு ஒரு முடியாத அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு மத்திய போதை தடுப்பு பிரிவு இன்றைக்கு இந்த 3 பேர் குற்றவாளிகள் கண்டுபிடிச்சு அவங்க விசாரித்து அவங்க சொன்ன தகவல் அடிப்படையில் தான் ஜாபர் சாதிக்க கண்டுபிடிச்சாங்களே ஒழிய ஜாபர் சாதிக்க அவங்க நேரடியா யாரும் குற்றம் சொல்லியோ இல்ல யாரோ புகார் கொடுத்தோ அவங்கள பழி வாங்கணுன்றதுக்கோ அவரை வளர்ந்துட்டாரு அதனால அவர் மேல காழ்ப்புணர்ச்சியில் சொன்னாங்கன்னா இல்ல. இது முறைப்படி அவருடைய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவரை அழைக்கப்பட்டிருக்கிறார். இதற்குள் ஏன் பதட்டம்? இன்னைக்கு செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமாரை பதுக்கி வைத்தது போல இன்னைக்கு ஜாபர் சாதிக்க ஏன் பதுக்கி வைக்கிறீங்க? நாளைக்கு சாதிக் பாட்சாக்கு நிலைமை அவருக்கு வரலான்னு இன்னைக்கு திமுகவிலே சிலருக்கு சொல்றாங்க. அதனால இது ஏதோ ஒரு மிகப்பெரிய சர்வதேச சதி இன்றைக்கு மாட்டி இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு முதலமைச்சர் குடும்பம் இன்றைக்கு பதட்டத்தில் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு ஊடகங்கள்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு சமூக ஊடகங்களில் இணையதளத்திலும் அவர்கள் பதட்டப்பட்டு போய் அதை எல்லாம் வெளியேற்றதும் அந்த செய்திகளை எல்லாம் மறைப்பதும் எங்களுக்கு அவருக்கு தொடர்பு இல்லை. அவர் என்னவோ பெரிய ப்ரொடியூசர், தமிழ்நாட்டிலேயே அவர் தான் சிறந்த ப்ரொடியூசர், அதனால அவர் படத்தை நாங்க டைரக்ட் பண்ண போகணும்னு சொல்றதும் இது எல்லாம் என் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் இல்லை. அவர்களும் இதை நிரூபிக்கின்ற வகையில் இல்லை என்பதை வருங்காலம் சொல்லும். இது வழக்காதான் மாறப்போகுது, வழக்கு நடக்கதான் போகுது. மரியாதைக்குரிய தமிழ்வந்தன் சொல்ற மாதிரி செய்திகள் நமக்கு கிடைக்கதான் போகுது. ஆவடிக்குமார், உங்களுடைய இறுதி கருத்து மிகச் சுருக்கமா? அதாவது ஏற்கனவே நீங்க லேண்ட் ப்ரமோஷன்ல பாத்தீங்கன்னா எப்படி எஸ்கொயர் நிறுவனம், ஜி ஸ்கொயர் நிறுவனம் எல்லாத்தையும் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டையே அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததோ அது போல இன்றைக்கு ஜாபர் சாதிக், மைதீன் சலீம் இவங்க சேர்ந்து உருவாக்கின ஜே ஸ்கொயர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. அவங்க தான் இன்றைக்கு இந்த கெமிக்கல் தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புறதா சொல்லி அனுப்புனாங்க. அவங்க தான் இதை இன்னைக்கு இந்த 20,000 கோடிக்கு இன்றைக்கு இந்த பெரிய ஸ்கேனிங்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு இன்னைக்கு மத்திய போதை தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இதுல ஒரு முதலமைச்சர் கருத்து சொல்லாமல் இருக்கிறதுல இருந்து இதுல அவங்க ஒரு தெளிவான நிலையை எடுக்க முடியாம இருக்கிறாங்கன்ற முதலமைச்சர் இதுல கருத்து சொல்ல வேண்டிய முகாந்திரம் இருக்குதா? ஏமா அவருடைய மருமகள்ங்க, நீங்க உதயநிதி அரசியல் இருக்காரு, அவங்க மரியாதைக்குரிய கிருத்திகா உதயநிதி என்ன பொறுப்புல இருக்காங்க. அவங்க ஒரு குடும்ப தலைவி, அவங்க சம்பந்தப்பட்ட ஏதோ தொழில் செய்யறாங்க. அதுல நம்ம விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனா அவங்கள பத்தி ஒரு செய்தி, அவங்க அந்த குற்றம் சாட்டப்பட்டவரோடு இன்றைக்கு தேடப்படுகின்ற ஒருவரோடு அவங்க தொடர்புல இருக்கிறாங்க. அவரை கட்சி விட்டு நீக்கிறீங்க. அப்போ திமுக அவரை ஒரு சரியான நபர் இல்லைன்றத உணர்றீங்க. அப்போ அவரோட தன்னுடைய மருமகள், இன்னும் சொல்ல போனா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியினுடைய மனைவி, இன்றைக்கு திமுகவினுடைய குடும்பத்தை சார்ந்தவராக பார்க்கப்படுகின்ற ஒருவர் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறார். நாளைக்கு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு தகவல் அவங்க கிட்ட புழக்கத்துல அவங்க தொடர்புல ஏதோ பணத்தை கொடுத்தோம் இல்ல ஏதோ கொடுத்தோன்னு ஒண்ணு சொன்னாங்கன்னா அவங்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டிய நபர்கள் ஒருவரா மாற முடியாதா? அதனால இப்படிப்பட்ட நிலையில் இவங்க தொழில் ரீதியா தான் இதை செஞ்சாங்க, எங்களுக்கும் அந்த இதுக்கும் தெரியல. அவங்க ஒரு ஆர்வத்தின் காரணமாக அவங்க படம் எடுக்கணும்னு வந்தாங்க. அதுக்கு அவங்க இயக்குனரா பணியாற்றினாங்க. எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லணும்ல. ஏன்னா அவங்க குடும்பத்தின் மீது ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு களங்கம்னு கூட வச்சுங்க. அந்த களங்கத்தை துடைக்க வேண்டிய கடமை மக்களுக்கு தெளிவுபடுத்த எங்களுடைய குடும்பம், அப்படிப்பட்ட குடும்ப நபர்கள் யாரும் ஈடுபட மாட்டார்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கா இல்லை? ஏன்னா இந்த குற்றச்சாட்டு என்பது திமுக ஆட்சி வந்ததால் தான் இந்த சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வரலன்னா
ஜாபர் சாதிக்கு யாருன்னே தெரியாது. அவர் இந்த தொழிலை பண்ணிருப்பாருன்னு யாரும் நம்ப முடியாது. அதனால இவர் இந்த குறுகிய காலத்துல 3 இவ்வளவு பெரிய தொழில்களை சர்வதேச அளவில் நடத்திருக்கிறார். இன்றைக்கு வெளிநாடு 40 முறை இந்த பொருளை அனுப்புகிறாருன்னா, ஏற்கனவே ராமநாதபுரத்துல ஒருத்தர் பிடிபட்டாரு, அவர் ஒரு வகையான இந்த கடத்தலை ஈடுபட்டாரு. இன்னைக்கு இவர் ஒரு வகையான கடத்தலை ஈடுபட்டு அது கடத்தல் ஈடுபட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் தமிழ்நாடு முழுவதும் இந்த போதைப் பொருட்களை இவருடைய நிறுவனங்கள் விற்றதை அதற்கு காவல்துறை உடந்தையாக இருந்திருக்கிறது என்ற ஐயம் மக்களிடத்தில் வந்திருப்பதை யார் போக்க போறீங்க? நன்றி ஆவடிக்குமார். நிகழ்ச்சியினுடைய நேர எல்லை கருதி நான் இன்னொரு விருந்தினருக்கு நகர்றேன். நன்றி. பொன்னில்சன் இறுதிக்கிறது. இல்லை, என்னென்னா ஒரு 3-4 கேள்வி தான் நம்ம தமிழ் வந்துட்டேன். சைதை சாதிக்குன்னு ஒருத்தர் மிகப்பெரிய பேச்சாளர், பெண்களை இழிவாக பேசினார். உடனே என்ன செய்தீங்க? கட்சி விட்டு இடைநீக்கம், சஸ்பெண்ட் தான். அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெண்களை இழிவாக பேசினார், என்ன செய்தீங்க? இடைநீக்கம், சஸ்பெண்ட் தான். அடுத்தது செந்தில் பாலாஜி கோடிக்கணக்காக போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைக்காக கொள்ளையடித்தார்னு பெரிய வழக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் இடைநீக்கமோ துணை நீக்கமோ எதுவும் செய்யாமல் கடைசி வரைக்கும் அமைச்சராக தான் வச்சுருந்தீங்க. ஏன்னா வழக்கு தான் சொல்லி. அப்போது இந்த ஜாஃபர் சாதிக்கு என்ன தவறு பண்ணிட்டாருன்னு நீங்கள் உடனே நிரந்தர நீக்கம் பண்ணிட்டீங்க. இப்போ அது நிரூபணம் ஆயிடுச்சா? அவர் கடத்திட்டாரு நிரூபணம் ஆயிடுச்சா? டெல்லி போலீஸ் அதை நிரூபிச்சிட்டாங்களா? அப்போது நீங்களே பழியை ஏற்றுக்கிட்டு அவரை உடனே நிரந்தர நீக்கம் பண்ணதா ஆயிடுச்சா? இதிலே ஒரு முழு உண்மை தெரியுதா இல்லையா? அப்போ இப்போ தெரிஞ்சிருச்சா? இது ஒரு உதாரணம். அடுத்தது நான் சொல்ல வேண்டியது, இந்த நீங்கள் சொல்கிற ஜாஃபர் சாதிக்கு டிஜிபி ஷீல்டு கொடுக்குறார். ஒரு டிஜிபி ஷீல்டு கொடுக்குறாருன்னா திமுகவுக்கும் தமிழ்வேந்தனுக்கும் சொல்கிறேன், ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்ததால் ஒரு மாற்றுத்திறனாளி நான் உலக கோப்பையை வின் பண்ணிட்டேன்னு கிரிக்கெட்டு ராஜகண்ணப்பன் கூட ஃபோட்டோ, உதயநிதி கூட ஃபோட்டோ, அதை மீறி ஸ்டாலின் கூடயே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். இவ்வளவு நடந்ததா இல்லையா? கடைசியில் பார்த்தா அவன் உள்ளூரில் கூட ஆடணும் கிடையாது. அந்த மாதிரி நடந்துச்சா இல்லையா? அப்போது முன்னுதாரணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு டிஜிபி ஷீல்டு கொடுக்குறாரு. மங்கைன்ற படத்தில் அந்த படத்தில் முதல் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு மருமகள் கூப்பிட்டு அதை நடத்துகிறாரு ஒரு ப்ரொடியூசரு. அப்போது இந்த லெவலில் இருக்கிறவரை நீங்கள் எப்படி கண்காணிப்பு இல்லாமல் தெரியாமல் இருந்தது? அந்த சந்தேகம் மக்கள் மத்தியில். நன்றி. பேசலாம். இறுதி கருத்து ராஜேஸ்வரி. அதாவது நான் இப்போது போதைப் பொருள் அப்படிங்கிற விஷயத்தைங்க நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். இன்னைக்கு தமிழகமே போதைக்கு அடிமையாகுது அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். அந்த காலகட்டத்தில் முதல்வர் குடும்பம் இவர்களுடைய தொடர்புல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னுமே அதிர்ச்சியை தான் எனக்கு கொடுக்குது. இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை இப்போ சொன்ன மாதிரி டிஜிபி அவர்களோட போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிற ஃபோட்டோவில் விருது வாங்குறாரு. அவர் என்ன அவார்டு, என்ன ஷீல்டு வாங்குறாருலாம் தெரியல. பொன்வில்சன் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? செந்தில் பாலாஜியை கடைசி வரை நீக்கல. அது எங்க அப்பா புதருக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழி எங்க அப்பா புதருக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு ஏற்கனவே இவர் குற்றம் செய்வது தெரிந்திருந்தா மட்டும்தான் நிரந்தர நீக்கம் செய்ய முடியுங்கிறத தான் சகோதரர் குறிப்பிடுறாங்க. அதுதான் உண்மை. இவர் குற்றம் செய்வது இவர்களுக்கு உடன் இருந்து தெரிஞ்சிருக்கு. அது வெளியில தெரியாத வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா அவரை காப்பாத்திக்கிட்டா என்னென்ன அதுக்கான நடவடிக்கை எடுக்கல, அது செய்யாதுன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. எங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் வந்தா போதும், எல்லாருக்கிட்ட இருந்தும் சகலமானவர்கள் தமிழகத்தில் நடக்கிற அனைத்து குற்ற நபர்கள்ட்ட எங்களுக்கு வர வேண்டியது வந்தா போதும் அப்படிங்கிற ஒரே மனநிலையில திமுக இருக்கு. இன்னைக்கு அது வெட்ட வெளிச்சமா. இப்ப சகோதரர் ரொம்ப எமோஷனலா சொல்றாங்க, பல பிரச்சனைகளை சொல்றாங்க. நாம தனித்தனியாக எல்லா பிரச்சனைகள் குறித்தும் பேசுவதற்கு தயாரா இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு இளைஞர்களை பாதிக்கக்கூடிய வகையில போதை கலாச்சாரத்திற்கு மன்னராக விளங்கக்கூடிய நபர் உங்க கட்சியில பொறுப்புல இருந்திருக்காரு. நியூசிலாந்துக்கு கடத்திருக்காங்க, உணவுப் பொருள் மூலமா கடத்திருக்காங்க. நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தேங்காய் பவுடருக்குள்ளேயும் ஊட்டச்சத்து பவுடருக்குள்ளேயும் வச்சு கடத்திருக்காங்க. அங்கே அந்த நாடுகளில் இருந்து தகவல் வந்திருக்கு. 4 மாதம் இதை எப்படி ஒரு நாள்ல அவங்க விசாரிக்கல, 4 மாதம் செக் பண்ணி எல்லாம் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 3 நபர்களோட விசாரணை அடிப்படையில் இந்த 3 பேரோட விசாரணைக்கு கீழே யாரு வேண்டுமானாலும் வரலாம். நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கூட கொடுக்கலாம் அந்த விசாரணை. தமிழன் இறுதி கருத்து மிகச் சுருக்கமா. விசாரணை முடியட்டும், விசாரணை முடிஞ்சு வரட்டும். கட்சியில் அவர் இருந்திருக்காரு, இப்போதைக்கு அவர் கட்சியில் இல்லை. விசாரணை ரிசல்ட் என்ன வருதோ அதை நம்ம ஏற்றுக்க போகிறோம். நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஃபர்தராக என்ஐஏ அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஒருத்தர் மேலே அலிகேஷன் சொன்னதுனாலே அவர் ஒன்று குற்றச்சாட்டப்பட்டு ஒரே நல்ல தூக்கில் தொங்கிட போகிறது கிடையாது. இல்லை, அதுதான் பொன்வில்சன் என்ன சொல்கிறாரு,
செந்தில் பாலாஜி நீக்கினா ஏன் விஷயத்துல எடுத்த நீக்கணுங்கிறீங்க? stand-ஐ ஏன் ஜாபர் செந்தில் சாதிக் பாலாஜி நிக்கணும்? மெம்பர் ஆஃப் லிஸ்டட் அசெம்பிளி, அவர் எம்எல்ஏங்க. இருக்கட்டும். எதுக்கு நிக்கணும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இல்ல, இருக்கட்டும். நீங்க பாஜக மாதிரி பேசுறீங்க. இல்ல, ஒரு தொகுதியா பாலா போடுங்க. எம்எல்ஏ இல்லாம பொன்னியின் சொல்ற history. பெர்மனன்ட் சைதை சாதிக்க நிரந்தர நிரந்தர இடைநீக்கம் நீக்கம் செய்துட்டீங்களா? சிவாஜி கிருஷ்ணன் அவர் இடைநீக்கம் அவருக்கு ஒரு செய்றீங்க. வாய்ப்பு கூட கொடுக்கலையா? செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பதவியை நீங்க எடுக்கல. அவங்க மேல உள்ள அலிகேஷன் இது என்ன? இல்ல, ஆமா. இது என்ன அவங்க allegation? குற்றவாளிகள் இல்லன்னு இது நம்புது. என்ன அலிகேஷன்? இல்ல, அவங்க குற்றவாளிகள் இல்லன்னு நம்புது. சைதை சாதிக்க மேல எடுக்கக்கூடிய விஷயத்தையோ ஜாபர் சாதிக் மேல ஏன் எடுக்கல? ஏன் அவர் இமிடியேட்டா சைதை சாதிக் செஞ்ச offense என்ன? இல்ல, பெண்களை சைதை சாதிக் இழிவுபடுத்துவது பேசுவது. மேடையில பேசினார். மேடை பெண்களை பேசினார். அப்ப இழிவுபடுத்துவது. இவர் ஆமா, மேடையில பேசுறார். ஜாஃபர் சாதிக் விஷயத்துல பெண்களை இழிவுபடுத்தி குற்றம் பேசுறாரு. நிரூபிக்கப்படவில்லை. சொல்லுங்க. மேடையில ஆமாம், அவருக்கு பேசுறாரு. தொடர்பு இருக்குதா நீங்க கூட தெரியல. மதுரையில ஒரு புளியோதரை மாநாடு போட்டீங்கல்ல, அதுல இல்ல. பெண்களை எங்க ஆஹா. இழிவுபடுத்தலையா? இல்ல, இந்த மேட்டர் இல்ல, இல்ல, இந்த விஷயத்துக்கு வாங்க. நீங்க காமராஜர் காலத்துக்கு தமிழ்வேந்தன், போயிருக்கீங்க. இந்த விஷயத்துக்கு வாங்க. மேட்டர் சொல்லுங்க. அண்ணா, தமிழ்வேந்தன். பெண்களை இழிவுபடுத்த சொன்னாங்க. தமிழ்வேந்தன், ஒரு நிமிஷம் கவனிங்க தமிழ்வேந்தன். பெண்களை இழிவுபடுத்தி நீங்க பேசலையா? தமிழ்வேந்தன், இந்த மேட்டர் பேசுங்க. இந்த நான் என்ன விஷயத்துக்கு வாங்க. சொல்றேன்? சைதை சாதிக் உதாரணம் மேடையில சொல்றேன். பேச. ஆமா, அவருடைய மேடையில இடைநீக்கம் பேசுனாரு. தானே? அவ்வளவுதான். ஏன் ஜாபர் சாதிக் இவர் மேல உள்ள நீக்கிறீங்க? drug act. நீக்கிறீங்கன்னா drug act குற்றம் நீக்கு. நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். drug ஒத்துக்கிட்டீங்கன்னு act. அர்த்தம். தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட விவரம் கேட்கலாமே. உங்களுக்கு கட்சியில இருந்து நீக்கிற தெம்பு தெரானில நாங்க நீக்குறோம். தெரானி இருக்கு எங்கள்கிட்ட. யார ஒண்ணா நீக்குவோம். குற்றவாளி அப்ப நீங்க புடிச்சு கொடுங்க. நீங்க நீக்குங்க. புடிச்சு கொடுங்க. நீங்க நீக்குங்க. புடிச்சு கொடுத்துருக்கணும். உங்க முன்னாள் மந்திரிகளை நீங்க ஜாபர் நீக்குங்க. சாதிக்க புடிச்சு கொடுத்துருக்கணும். நீங்க நீக்குங்க. அது நீதிமன்ற கேஸ். நீங்க புடிச்சு நீதிமன்றத்துல கொடுங்க. வழக்கு நீங்க இருக்குது. புடிச்சு கொடுங்க. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும். நீங்க நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு அவர் தீர்ப்பு வந்து எழுதிருக்கீங்க. எதிர்க்கட்சி தலைவரா நீங்க என்ன பண்ணீங்க? ஜாபர் சாதிக் விஷயத்துல இது தீர்ப்பு நடக்குது. எழுதிருக்குது இல்லையா? இது நடக்குதுல விஷயம். ஏன் ஜாபர் நீங்க சாதிக் கண்டுபிடிச்சு விஷயத்துல கொடுத்தீங்களா? கட்சியை விட்டு நீங்க நீக்கிறாங்கன்னா கொடுத்தீங்களா? குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? நான் நீங்க குக்காவை குற்றம் தெரிஞ்சிருக்குதா? நீங்க எனக்கு குக்காவை குற்றம் தவிர- நிரூபிக்கப்பட்டிருக்குதா? நீங்க குக்காவை தவிர நீதிமன்றத்துக்கு சட்டம் போற வந்து வழக்கு. குக்கா கொண்டது குக்கா அந்த காமிச்சோம். வழக்குல நீதிமன்றத்துல இருக்குது. குக்கா கொண்டது குக்கா நீதிமன்றத்துல இருக்குது. நீங்க காமிக்க வேண்டியதுதானே? நீதிமன்றத்துல நீங்க இருக்கு, என்ன விசாரணையில் பண்ணுவீங்க? இருக்குது. ஆனால் நீங்க ஜாபர் காமிக்க சாதிக்கு வேண்டியதுதானே? எந்த முகாந்திரத்தின் நீங்க அடிப்படையில் காமிக்க நீக்கிறீங்க? வேண்டியதுதானே? எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் ஜாபர் சாதிக் நீக்கப்படுறார்? இல்ல, முகாந்திரத்தின் அடிப்படையில் எந்த முகாந்திரம் இருக்கு? அந்த அயலக முகாந்திரத்தை சொல்லுங்க. பொறுப்பை கொடுத்தது யாரு? பிடிச்சு கொடுத்தோம். அந்த அயலக விவாதம் கண்டிப்பாக அடுத்தடுத்த களங்கள்ல போகும். முதல்வர் குக்கா பிடிச்சு இல்ல, கொடுத்தார். அது சட்டமன்ற எல்லா குக்கா வழக்குகளும் கொண்டு நீதிமன்றத்தில் நீங்க இருக்குது. ஒண்ணு- சட்ட நீங்க போராட்டம் நடந்திருக்குது. யாராவது Defamation டாக்டர் case பணம் போடலாம். எவனாவது இல்ல, இல்ல. கொடுப்பான். யாரும் அவரே குக்கர் நேரடியான விசாரணைக்குள்ள வரல. ஜாஃபர் சாதிக்கை நீக்குவதன் மூலமாக திமுக தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டிருச்சா? ஆமா. ஜாஃபர் சாதிக் குற்றவாளி என்கிற தீர்ப்பை மக்கள் பார்த்துட்டு தான் திமுகவும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனும் எழுதிவிட்டார்களா என்ற கருத்தோடு விவாதத்தை நிறைவு செய்கிறோம். இன்றைய விவாதத்தில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி. மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.